மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். திருமணம் ஆகாதவர்கள், செல்வ நிலையில் உயர வேண்டும் என்பவர்கள், கர்மவினை நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பு. தமிழகத்தில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை வெயிலுக்கே சவால் விடும் வகையில் வெகு சிறப்பாக நடைபெறும் இவ்விழா சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாக கொண்டாடப்படும் உற்சவம். 16 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இவ்விழாவில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்றால் அது மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் தான். சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். மதுரை மட்டுமின்றி அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரை அனைத்து மாதங்களும் திருவிழா மாதங்கள் என்றாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இதில் மீனாட்சி திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இருப்பவர்கள் நேரடியாக சென்று திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வார்கள். மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சியைப் போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மதுரையில் இருப்பவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், உலகின் பல நாடுகளில் இருக்கும் பெண்கள் டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இன்றும் உள்ளது. இந்தியாவின் மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகவும் மிக பெரிய அம்மன் கோயிலாகவும் விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே 8 வியாழக்கிழமை வருகிறது. அதுவும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமானது. அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வருவது மிகவும் உயர்வான சிறப்புடையதாக கருதப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்கள், செல்வ நிலையில் உயர வேண்டும் என்பவர்கள், கர்ம வினைகள் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை தந்தருளும். கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவது விழாவின் முக்கிய அம்சமாகும். அதேபோல் சித்திரை திருவிழாவின் போது 14வது மற்றும் இறுதி நாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்படும். இது மண் செழிப்பதற்காக நடத்தப்படும் மிக அற்புதமான பூஜையாகும். கள்ளழகர் அழகர் மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும். அனைவரும் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மீனாட்சி அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.